அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:10 வாசிக்கலாம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் சவுலாக இருக்கும் பொழுது, சவுல் ஒரு கெட்டவன் அல்ல, நல்ல மனிதன், வேத பிரமாணங்களை அதிகமாய் கற்று தேர்ந்தவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவன் வேத பிரமாணங்கள் இருக்கு, வேத பிரமாணங்களை மிகவும் அதிகமாய் கற்று தேர்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் அந்த வேத பிரமாணத்தை கற்று தேர்ந்து அதில் தேறினவனாகவும் இருந்தான். அது மாத்திரமல்ல, இவன் அரசு துறையிலும் வேலை பார்த்து கொண்டிருந்தான், கவர்மெண்ட்லேயும் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்படி வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது யெகோவா தேவனுக்கும் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மத வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்குன்னு ஒரு டீம் இருந்துச்சு, ரொம்ப சிறப்பான ஒரு பணியாற்றுகிற மனிதனாக இருந்தபடினால இவன் என்ன சொன்னாலும் சபையில் எடுபடுகிற ஒரு நிலைமையில இருந்தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, படிப்புல மட்டும் சிறந்தவர்ல, அவர் ஆஸ்தியிலையும் அந்தஸ்திலையும் சிறந்தவராக இருந்தார். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், சில கப்பல்கள் அவருக்கு சொந்தமாக இருந்ததாக சொல்கிறார்கள். அன்றைக்கு கப்பல் வைத்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல, அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் தான் இந்த பவுல். இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்து இயேசுவனுடைய சுவிசேஷங்கள் அங்கே பரவி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவும் அந்த நாட்களில் தான் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பரவி விட்டார்கள் என்பதை பவுல் அறிந்து கொண்டு இது வேற ஏதோ ஒரு புதிய மார்க்கம் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு, நம்முடைய வேத பிரமாணத்துக்கு எல்லாம் மாற்றா இருக்கிறது, நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, அவர் யெகோவா தேவன், இதைத்தானே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், இது என்ன புதிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறப்பார், அதுவும் தாவீதின் அரண்மனையில் அல்லவா பிறப்பார் என்பதைத்தானே நாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக வேத பிரமாணத்திலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இவர் மாட்டுத் தொழில் பிறந்தவரை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி மிகவும் கோபம் கொண்டவனாய், அரசிடம் இந்த கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்கு அதிகாரத்தை பெற்றவனாய் அவன் என்ன செய்கிறான், கிறிஸ்தவ சபைகளை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் தான் சீசர்களில் ஒருவரான ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிற சம்பவம் நடக்கிறது. அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு பவுலும் சம்மதித்திருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தமஸ்கு என்கிற ஒரு பட்டணத்திற்கு, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இவைகளை அறிந்து கொள்ள முடியும். தமஸ்குவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ சபையை அடித்து நொறுக்குவதற்கு, அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு இவர் தன்னுடைய இளம் படையினர்களோடு கூட அவர் கடந்து செல்கிறார். அவர் போகிற யாத்திரையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், பவுலை தொடுகிறார். அங்கே மிகப்பெரிய ஒளியிலே பவுலை வழியிலே சந்தித்து, சவுலே சவுலே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் சொல்றாரு, உன்னை நான் என் ஊழியக்காரனா தேர்ந்தெடுக்க போறேன், நீ என் ஊழியத்தை செய்யணும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நீ உதைக்கிறது அந்த இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் திருவலம் பற்றின உடனே இவருக்கு புத்தி தெளிந்தது. இவ்வளவு நாளும் நாம தேவன் நினைச்சது ஒரு மாயை தான், இயேசு கிறிஸ்து தான் யெகோவா என்பதை சவுல் புரிந்து கொண்டார். அந்த நேரத்திலிருந்து சவுல் பவுலாய் மாறுகிறார். கிறிஸ்தவ சபைகளை அடித்து நொறுக்கணும்னு போனவர் இப்போ கிறிஸ்தவ சபையின் போதகர் இடத்துல போறாரு. போய் தன்னுடைய காரியங்களெல்லாம், ஆண்டவர் சொன்னவைகளெல்லாம் சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி மேலும் அறிவதற்கு வேத வசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஒப்பிட்டு பார்த்து சில வருடங்கள் காத்திருந்து கற்றுக்கொண்டார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு ஊழியத்துக்கு வருகிறார். எந்த யெகோவா மேல வைராக்கியமாக இருந்தாரோ அதே யெகோவா இயேசு என்பதை புரிந்து கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்ததுனால இவரை பலரும் என்ன பண்ணாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க. யெகோவா தேவனுக்கு எதிராக எழும்பி விட்டான்னு சொல்லி அரசும் எதிராக மாறிவிட்டது. இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அரசு இவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்தது. கைதியாக இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது பவுல் இதோ பேசுகிறாரே, இந்த பவுல் இப்பொழுது கைதியாக இருக்கிறார். என்ன தவறு செய்தார் அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினால் இவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. இப்ப கைது செய்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க, கைதியை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகிற வழியில தான் இங்கே மிகுந்த ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது.
வாசிக்கும் பொழுது 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். இப்ப இத்தாலிய தேசத்துக்கு கைதியை கூட்டிட்டு போறாங்க. இந்த கைதியாகிய இந்த பவுலோடு கூட கொஞ்சம் கைதிகள் என்ன செய்றாங்க, போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கிற வழியில என்ன ஆகுது, அதிரமித்தியம் ஊர் கப்பலில், அதிரமித்தியம் டைட்டானிக் கப்பல் இருக்கு இல்லையா, அத மாதிரி ஒரு கப்பலுக்கு பேர் அதிரமித்தியம் என்கிற ஊர் கப்பல்ல நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். அப்போ மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதனிடத்திலே போய் பராமரிப்படைபடி உத்தரவு கொடுத்தான். அவிடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாக ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இப்போ 6ஆம் வசனத்துல இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதிலே ஏற்றினார். இன்னைக்கு நம்ம எப்படி பஸ் போக்குவரத்து ஒரு பஸ் மாறி போறோமோ, அன்றைக்கு அதே போல கப்பல் ஏறி மாறி போகிற பழக்கம் அதிகமாயிருச்சு. கப்பல் யாத்திரை அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா அன்றைக்குள்ள பெரும்பாலான ஊர்கள் எல்லாம் கடலோரங்கள்ல தான் இருக்கும், கடல் யாத்திரைகள் தான். இயேசு கிறிஸ்துவோட காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கங்கள் பண்ண இடங்கள் பட்டணம்னா இங்கே தான், கடற்கரை தான் பட்டணம். பெரிய பெரிய பட்டணங்களுக்கு சரக்கு ஏறும் இறங்கும், அதான் கப்பல் வழி போக்குவரத்து தான் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே ஈஸியாட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட கப்பலில் ஏறாங்க. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி கண்டு 6ஆம் வசனத்தில் எங்களை அதில் ஏற்றினான். அப்போ ஏறி உள்ள இருக்கும் பொழுது காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். 8ஆம் வசனம் சொல்கிறது, அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசையா பட்டணம் அதற்கு சமீபமாக இருந்துச்சு. அப்ப லசையா பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு பக்கத்துல அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் பவுல் பேசுறாரு. இப்ப கைதி பேசுறாரு. கைதியை கூட்டிட்டு வந்த 100க்கு அதிபதி அவங்க கூட இருக்காங்க. கப்பல்ல மாலுமி இருப்பாங்க, அப்புறம் டைரக்டர்லாம் இருப்பாங்க, கப்பலே ஓடுற, அப்புறம் சேவகர்கள் இருப்பாங்க, பாதுகாக்கிற சேவகர்கள் இருப்பாங்க. 100க்கு அதிபதினா ஒரு அதிகாரி இருப்பாரு, கைதிகளை கூட்டிட்டு போறதுக்கு பாதுகாவலுக்கு சேவகர்கள் இருப்பாங்க. சேவகர்கள் ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தி கொண்டு இருப்பார்கள். இவங்க எல்லாம் அந்த கப்பல்ல இருக்காங்க. கப்பல் மெதுவா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட பட்டணமாகி அந்த லசையா பட்டணம் சமீபத்தில் வந்துட்டாங்க. இந்த இடத்துல வரும்பொழுது பவுல் பேசுறாரு. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அந்த மக்களை எல்லாம் நோக்கி, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறான். நம்முடைய எச்சரிப்பு எப்படி இருக்குன்னா, இனிமே அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, ஆண்டவரோட பேசி இருக்கிறாரு, கண்டிப்பா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஷேர் பண்றாரு. என்னெல்லாம் சொல்றாருன்னா, சரக்குக்கு நஷ்டம் வரும், கப்பலுக்கு நஷ்டம் வரும், கப்பல் சேதமடையும், ஜீவனுக்கு வருத்தம் உண்டாகும், மிகுந்த சேதம் ஏற்படும் சொல்லி ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லுகிறாங்க. ஆனா இவர் சொல்லை எந்த ஒரு அதிபதியும் 100க்கு அதிபதியோ மாலுமியோ யாரும் கேட்கல. இவர் ஆல்ரெடி யாரு, கைதி. இவர் எதனால கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ணதுனால கைது பண்ணப்பட்டிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ணதுனால தான் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவே மதிக்கல. இயேசு கிறிஸ்துவின் ஊழியராகிய இந்த பவுலை யார் மதிப்பார்கள்? அப்படித்தான் இவருடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போனது. 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த மாலுமி கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டன் சொல்ல நம்புறாரு. கப்பலுடைய ஓனர் அந்த இதுல இருக்கிறார், கப்பலுடைய முதலாளி. இந்த 2 பேருடைய பேச்சை மட்டும்தான் கேட்கறாங்க. கப்பல் ஓனர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு வண்டி ஓடுனா நமக்கு என்னது வருமானம் உண்டாகும், வண்டியை ஓட்டுன்றார். மாலுமின்னு சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியை கொண்டு போயிடலான்னு சொல்றாரு. ஆனா பவுல் மட்டும் என்ன சொல்றாரு, கைதி என்ன சொல்றாரு, போகாதீங்க, ரொம்ப ஆபத்து, ரொம்ப சேதத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொல்றாரு. இதை யாரும் காதுல வாங்கல. நிலைமை என்ன,
கை மீறி போய்விட்டது. வாசிக்கும் பொழுது நீங்க தொடர்ந்து ஏகப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். கிரேத்தா தீவுக்கு போவோம், அங்க மழை காலத்துல தங்குறதுக்கு வசதியாக இருக்கும், நம்ம அங்க போயிரும் சொல்லி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னாங்க. எல்லாருடைய ஆலோசனை யார் கேட்டாங்க? இந்த நூற்றுக்கு அதிபதி கேட்டார். ஆனா பவுலுடைய ஆலோசனை மட்டும் கேட்கவில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். 13ஆம் வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். பாருங்க, தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால், மெதுவா தானே அடிக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நம்ம என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அப்படியே கிளைமேட்டை பார்த்தாங்க, கால நேரங்களை பார்த்தாங்க. மாலுமி சாதாரண நாட்களாக இருக்க மாட்டாங்க. கேப்டனுங்கிறவன் வெகு நாட்களாய் இந்த கப்பலை ஓட்டியிருப்பார், கடலிலே தன்னுடைய வாழ்க்கையை வெகு நாட்களாய் கழித்தவராக தான் இருக்க முடியும். ஆகவே அவருடைய வார்த்தைகள் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்காது. அதே போல கப்பல் முதலாளி, எந்த கப்பல் முதலாளியும் தன்னுடைய கப்பல் சேதம் ஆகணும்னு சொல்லி ஓட்ட மாட்டாங்க, மிகவும் பாதுகாப்பாக தான் ஓட்டணும்னு நினைப்பாங்க. அவங்க 2 பேருமே சொல்றாங்க, தென்றல் மெதுவாக எடுத்தபடியால தாங்கள் கோரினது கைகூடி வந்தது. நாங்கள் நினைச்சதெல்லாம் நினைஞ்சிட்டு நாங்கள் பேசினதெல்லாம் காரியம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, ஓட்டுனாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன காத்து வந்தது? யூரோகிலிதோன் அப்படின்ற ஒரு புயல். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் புயல் வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு புயல் வந்திருக்கு. அந்த புயலுக்கு பேர் யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அந்த கப்பலில் மோதிச்சு. அன்றைக்குள்ள கப்பல்கள், வெகு கப்பல்கள் பாய்மர கப்பல் சொல்லுவாங்க. பெரிய துணி, பெரிய பாய மேலே கட்டிடுவாங்க. காற்று அடிக்கும் போது அது என்ன செய்யும், ஒரு ஆள் அந்த கயிறை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டீரிங் மாதிரி. எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் திரும்ப அந்த காற்று அடிச்ச உடனே அந்த வேகத்தில் கப்பல் போயிட்டே இருக்கும். இப்போ என்னாச்சு, கடுங்காற்று வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோலில் நிற்காது. கப்பல் எந்த பக்கம் போகணும் நம்ம செலுத்தினாலும் திரும்பாது, காற்று அடிக்கிற திசை வாக்கில் தான் போகும். அப்படி இந்த கப்பலை காற்று அடிக்கிற திசை வாக்கிலே கொண்டு போகப்பட்டுச்சு. கப்பல் 15 அவசரம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்று எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டு என்ன நடந்துச்சு? 16ஆம் வசனம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படகை வசப்படுத்தினோம். இந்த ஓடினோம் அப்படின்னு சொல்லி ஓடுகையில் அப்படிங்கிற வேர்டுங்க பார்க்குறோம். அப்படின்னு இறங்கி ஓடுறதில்ல, இந்த கப்பலை கொண்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி, கப்பலை ஓட்டினோம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து இல்ல, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா வசப்படுத்தினோம். என்ன வசப்படுத்தினோம்? வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம் அப்படின்ற அர்த்தம் என்னன்னா, ஒரு வழியா என்ன பண்ணோம், கண்ட்ரோல் பண்ணிட்டோம், எங்க வசம் திருப்பிட்டோம் கப்பலை அப்படிங்கிறது பொருள். ஒரு வழியா அந்த இடத்துல கப்பலை கொண்டு வந்துட்டாங்க. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். 18ஆம் வசனம். மேலும் பெருங்காற்று மழையில நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். பவுல் என்ன சொன்னாரு? சரக்குகளுக்கு சேதம் வரும் சொன்னாரா இல்லையா? சரக்கு என்னது? விலை மதிக்க முடியாத பொருட்கள், தானியங்கள், உணவுப் பொருட்கள், எல்லா சரக்குகளும், துணிமணிகள், அவங்க வச்சிருந்த விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் தான் சரக்கு கப்பலில் இருக்கும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்கள் அந்த கப்பலில் இருக்கும். இந்த சாக்கு மூட்டைகள் எல்லா சரக்குகள்லாம் தூக்கி வெளியே வீசிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மூன்றாம் நாளிலே 19ஆம் வசனம். மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அடுத்து என்ன செய்றாங்க? தானியங்கள், சரக்குகள் எல்லாம் தூக்கி வீசினாங்க. இப்ப கப்பலின் தளவாடங்கள், டூல்ஸ், கப்பலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொருட்கள், வெயிட்டா இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா உயிர் பிழைத்தால் போதும். இப்போ நம்ம வாசிச்சதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல வாசி முடிச்சிட்டோம். இதெல்லாம் அவங்க பல நாட்களாய் அனுபவித்துக் கொண்டிருந்த விஷயங்கள். ஒரு நாள் இதை பண்ணி பார்க்குறாங்க, இன்னொரு நாள் இன்னொன்று பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராட்டம், என்ன பண்ணணும்னு தெரியாம ஒன்னொன்னா தூக்கி போட்டா நம்ம தப்பிச்சிடலாமா, இந்த சரக்குகளை தூக்கி போட்டா நம்ம பிழைச்சிடலாம், அப்புறம் தளவாடங்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டா பிழைச்சிடலாம், எப்படியாவது பிழைச்சிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கும் மனிதர்கள் என்ன செய்யறாங்க? பணம் செலவழித்து மந்திரவாதம் பண்ணி பார்ப்போம், பிழைச்சிடலாம். ஏதாவது குறி கேட்டு பார்ப்போம், பிழைச்சிடலாம். இல்லை வேற ஏதாவது செலவழிச்சு
நம்மளை வாழ வைக்கிறதுக்கு, நம்ம பிழைப்பதற்கு எதை வேணாலும் செய்ய மனிதர்கள் இன்றைக்கு தயாராயிட்டாங்க. கையில் இருக்கிற காதல கலட்டி வித்தாவது நான் வாழ்வதற்கு, பிழைப்பதற்கு எதை வேணாலும் செய்ய ரெடி அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பிள்ளைகள் வந்துட்டாங்க. அன்றைக்கு அப்படிதான், உயிர் பிழைச்சா போதும் அப்படி ஒரு நிலைமை வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி கடல்லே போட்டாச்சு. இப்ப கப்பலுக்கு தேவையான டூல்ஸையும் போட்டாச்சு. அடுத்து என்ன நடந்தது? அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. எத்தனை நாள் சொல்லப்படல? அநேக நாள் சொல்லப்பட்டது. அநேக நாள் சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல, மிகுந்த பெருங்காற்று மழையை மட்டும்தான் அவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 21ஆம் வசனம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷனே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிற்று. இப்ப பவுல் பேசுறாரு மறுபடியும். அவ்வளவு கெஞ்சி சொன்னாரு, ஒருத்தரும் கேட்கல. பொருள் சேதம் வரும், கப்பல் சேதம் வரும், உயிருக்கு ஆபத்து வரும், வருத்தங்கள் நேரும்னு சொன்னாரு. ஆனா எவனுமே கேட்கல. மறுபடியும் அவர் பேசுறாரு, மனுஷரே இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு என் சொல்ல கேட்டிருக்கலாம் இல்லையா? இப்பமாவது நான் தேவ மனுஷன் என்பதை உணருங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. அடுத்து அவருடைய ஆலோசனையை அவங்க கேட்கிறாங்க. வாசிக்கலாம். ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுதும் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். போனது போகட்டும், இழந்தது இழந்து போகட்டும், இனி தைரியமா இருங்க, திடமனதா இருங்க, இப்ப நான் சொல்றதை கேளுங்க, அடுத்த ஐடியா நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஐடியாவுக்கு போறாரு. வாசிங்க. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. நம்பர் 1 பாயிண்ட், கப்பல் சேதம் வரும், ஆனால் பிராண சேதம் வராது. நீங்க உயிர் பிழைத்தால் போதும் என்று நீங்கள் சொன்னபடினால உங்களுக்கு ஒரு ஐடியா தான். கப்பல் சேதம் வரும், ஆனா உயிர் சேதம் செய்யாது, வராது. நம்பர் 2, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவர் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும், நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்லுறேன் அப்படின்னா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே இடத்துல வந்து நின்று இப்படி நடக்கும் என்று சொன்னார். என்ன சொன்னார்னா, யாருக்காக அங்க தேவதூதன் வந்தார், யாருக்காக இந்த காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தால், பவுலை உயிரோடு ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். நீங்க ராயனுக்கும் அரசனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும், பவுலே கொண்டு நிற்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு, தேவதூதன் சொல்லிட்டான். அதனால உனக்கோ உன் கூட வர்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, சோதனைகள் வராதுன்னு சொல்லல, உயிர் சேதம் வராதுன்றார், நீங்க பிழைப்பீங்க அப்படி சொல்றார். அப்ப ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தால், நம்மை குறித்த அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வரையிலும் நம்மளை சாக விட மாட்டார். தடுக்கி விழுந்து மரித்தவர்கள் உண்டு, உயரத்திலிருந்து விழுந்து எழுந்து நடந்தவர்களும் இந்த உலகத்துல உண்டு. ஆகவே ஆண்டவர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் நம்மளை குறித்த ஒரு திட்டம் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அந்த திட்டம் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வரையில் நம்மளை விடவும் மாட்டார். நீ கப்பலில் ஏறினாலும் சரி, விமானத்தில் ஏறினாலும் சரி, நீ எந்த ஒரு பயணம் செய்தாலும் சரி, விடவே மாட்டார். பவுலும் அப்படிதான். இப்ப பவுலால மிகப்பெரிய கப்பல்ல பெரிய பிரச்சனை உருவாயிட்டு, இப்ப பவுல் சொல்றதா கேட்டாகணும். இதே மாதிரி ஒரு சம்பவம் நீங்க யோனாவுடைய புத்தகத்திலே வாசிக்க முடியும். அங்க யோனாவை ஏற்றின கப்பலுக்கு சிக்கல் உண்டானதை பார்க்க முடியும். நாம் அப்படிதான், நம்ம ஆண்டவருக்காக முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால், அல்லது தேவனால் விரும்பப்பட்டவர்களாக இருந்தால், அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம் என்றால், நாம் சில இடத்துக்கோ அல்லது சில காரியங்களோ செய்யும் பொழுது தடை மேலே தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே மீறி நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் நஷ்டமும் சேதமும் வருத்தமும் வந்து கொண்டுதான் இருக்கும். இது யாருக்கு தெரியும் என்றால், ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற பிள்ளைகளுக்கு இது எதனால் இந்த பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ள முடியும். உடனே தான் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, இது என்னால தான், நான் இன்ன இடத்துக்கு பொய்யாகணும், ஆகவே இது நடக்கத்தான் செய்யும். பவுலும் சொன்னாரு, யோனாவும் சொன்னாரு. யோனா போன கப்பல் ஆட ஆரம்பிச்சு அமைதியா போயிட்டு இருந்தா அவனுடைய வாழ்க்கை. இப்ப யோனாவால அந்த கப்பல் பயங்கர ஒரு ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது. மாலுமி எதையெல்லாமோ முயற்சி செய்து பார்க்கிறார், கப்பல் அமலத்தக்கதாக அலை அடிக்கிறது. அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் மிகவும் வெயிட்டான நல்ல
கனமான பொருட்களை எல்லாம் தூக்கி கடல்ல வீசி பார்த்தாங்க. ஆனாலும் கப்பல் என்ன செய்யல, நார்மல் ஆகல. பலவிதமான பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஆனா யோனா என்ன பண்ணாரு, கல்லடிக்கெட்ல வண்டியில ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கப்பலின் அடிப்பகுதியில நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் இதெல்லாம் யாரால இந்த பிரச்சனை, என்னாலதான் இந்த பிரச்சனை. ஆனால் மனுஷன் ஒரு கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்து சரி என்னால தான் பிரச்சனை முதல்ல சொன்னா இந்த பொருள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்குமா? பவுல் சொன்னாரு, யோனா சொல்லல, தூங்கிட்டு இருந்தான். ஏன்னா பவுல் கைதியா அழைக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். யோனா தன்னுடைய விருப்பப்படி, ஆண்டவருடைய விருப்பப்படி போகாமல் தன்னுடைய விருப்பப்படி போய் கொண்டிருக்கிற அப்படின்னாலே அவன் ஒளித்து போய் கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு வழியா எல்லாம் தூக்கி போட்ட பிறகு இந்த மாலுமிக்கும் அங்குள்ள ஜனங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இது எதனால நமக்கு இவ்வளவு பிரச்சனை, இது வரைக்கும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை சந்திச்சதே இல்லைன்னு சொல்லி என்னன்னு சொல்லி எல்லாம் சுத்தி சுத்தி சரக்கெல்லாம் தூக்கி போட்ட பிறகு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகாத உடனே சுத்தி சுத்தி பார்த்தா இங்க ஒருத்தன் நல்லா மூடிட்டு படுத்திருந்தான். எவன்டா சொல்லி அவன் எழுப்பினாங்க. எழுப்பி பார்த்தா இங்க ஒருத்தன் இருக்கான். யோ, இதெல்லாம் ஒன்னாலதான் இந்த பிரச்சனை நினைக்கிறேன், நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தெரியல, எங்களால நிம்மதியா வண்டியை ஓட்ட முடியல, வாழ்க்கையை நடத்த முடியல, கப்பல்ல ஒரே பிரச்சனை, என்னன்னு சொல்லு. அந்த இவர் கூலா பல் சொல்றாரு, ஒரு பிரச்சனையில பயப்படாத, எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுங்க, தூக்கி கடல்ல போட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னாரு. தேவ மனுஷனாகிய யோனா சொல்றாரு, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, நீங்க தப்பி பிழைப்பதற்கு வசதியா இருக்கும். அது எப்படியா, சொன்னதை செய்யா, சொன்னதை செய். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்புனீங்கன்னா என்னை அறைவதற்கு ஒப்பு கொடுங்க. பேதுருட்ட சொன்னாரு, உன் அருவா உள்ள போடுப்பா, வாழை என்ன செய், உள்ள போடு, நான் இந்த வழியா போய் தாகணும், அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இந்த பாடுகள் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு சொன்னாரு. சீஷர்கள் சொன்னாங்க, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணி ஆகணும், இந்த வழியா நான் போய் ஆகணும், மனுஷர் கையால் நான் அடிபட்டு தான் ஆக வேண்டும், ஆகவே என்ன போக விடுங்க, அப்பந்தான் உங்க எல்லாருக்கும் ரட்சிப்பு வரும். யோனா என்ன சொன்னாரு, என்ன தூக்கி கடல்ல போடு, அப்ப நீயும் உன் படகும் தப்பிச்சுக்குவீங்க. கடல்ல தூக்கி போட்டாங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. உடனே அங்கே காற்றும் கடல் அமைதல் ஆயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருந்தா, நம்ம மேல ஒரு அழைப்பு இருந்தா, நாம் இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது, யாரும் நம்மளை தொட முடியாது, நாமளும் நம்ம இஷ்டப்படி எங்கேயும் போக முடியாது. கடவுளுடைய இஷ்டப்படி தான் நடந்தாக வேண்டியிருக்கும். ஆகவே தான் நான் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் கண்டிப்பா அனுபவத்தை நம்பி போயிடாதீங்க. தேவ பிள்ளைகளுக்கு அனுபவம் கை கொடுக்காது. திறமையை நம்பி போகாதீங்க, தேவ பிள்ளைகளுக்கு திறமைகள் கை கொடுக்காது. பின்ன என்னதான் பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தான் நம்ம போய் ஆகணும். தேவ மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தேவ மனுஷன் கேட்டு இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா என்று ஒரு ஆலோசனை கேட்டா நிச்சயம் ஆண்டவர் ஒரு ஆலோசனை தருவார். இங்கே பவுல் சொன்னதை யாருமே வகை வைக்கல, ஆண்டவர் சொன்னதை யாருமே கேட்கல. முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்கோன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னதை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல, எல்லாரும் அவரை அறைந்தார்கள். இன்னைக்கு தேவ மனுஷன் சொல்வது தட்டப்படுகிற அல்லல் தட்டப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு மரியாதையே இல்ல, மதிப்பு இல்லை. முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்க. பவுலே, நீயே கைதியாய் வந்திருக்கிறாய், உன் தேவன் முடிந்தால் உன்னை காப்பாற்றட்டும். ஊழியக்காரனே, நீயே மிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய், உன்கிட்ட ஐடியா கட்டி நான் என்ன பண்ண போறேன்? இயேசு என்றால் நீ இறங்கி வா, நீ தேவன் என்றால் உன்னை ரட்சித்துக்கொள், நீ தேவன் என்றால் உனக்கே இந்த பிரச்சனை என்பதாய்த்தான் இந்த உலகம் சொன்னது. ஆனால் இரண்டாவது பவுல் சொன்னது, பயப்படாதீங்க, இப்பவும் நான் சொல்றதை கேளுங்க, என்னை ஆட்கொண்ட தேவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒருவேளை கைதியா கூட இருக்கலாம், நான் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நானும் உங்களை போல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்கிட்ட தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது, கேட்டா நீ பிழைத்துக் கொள்வாய் என்பதாய் மறுபடியும் அவர் சொல்லுகிறார். இப்போ என்ன நடந்தது? 27ஆம் வசனம், 25ஆம் வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்ட பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறங்குகையில்
பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார்கள். இப்போ ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. இந்த ஐடியா மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்ல, சொன்னாரு நான் சொன்ன இடத்துல நின்றுருந்தா பொருள் சேதம் இல்ல, கப்பல் சேதம் இல்ல, எந்த வருத்தமும் இல்லை, அங்கேயே இருந்திருக்கலாம். நான் சொன்ன பிறகு கிளம்பினா கரெக்டா இருந்திருக்கும். சரி, இப்போ கிளம்பி வந்து ஒரு அலக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஒரு இடத்துல. இப்போ நான் சொல்றதை கேளுங்க, அதே மாதிரி நீ செஞ்சீங்கன்னா தப்பி பிழைச்சிடலாம் சொல்லி ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. அதே போல போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப சொல்றாரு ஆபத்துகள் உண்டு, கண்டிப்பா இனி நிறைய பிரச்சனை வரும், நாம பயங்கரமான கஷ்டங்கள்லாம் படுவோம்னு சொல்லிட்டாரு. போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துன்னா, இவர் கூட அந்த கைதிகள் நங்கூரம் போட போறோம் நாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல ஓடி தப்பிச்சலாம் சொல்லிட்டு கரையை பார்த்துட்டானுங்க இல்லையா. அப்போ குறிப்பிட்ட தூரம் அவங்க ஒரு அளவு போட்டுருக்க பார்த்தீங்களா, விழுது விட்ட 20 பாகம் என்று கண்டார்கள், அடுத்து விழுது விட்டு 15 பாகம், அது ஒரு அளவுகோல் சரிங்களா, குறிப்பிட்ட தூரம் என்று கண்டார்கள். அந்த மாதிரி ஒரு அளவு போட்டு பார்த்த உடனே இவனுக்கு புரிஞ்சுட்டு கரை பக்கத்துல தான் இருக்குது, இதான் வாய்ப்பு, நங்கூரம் ஃப்ரெண்ட்ல போட போறோம்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம் சொல்லி பவுலு கூட அந்த கைதிகள் தப்பி போறதுக்கு பிளான் போட்டாங்க. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, நங்கூரம் போட 30 வசனம், நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் கடலில் இறங்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். ஏன்னா இவன் நங்கூரம் போட போறேன், ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த கைதிகளெல்லாம் சேர்ந்தா ஹெல்ப் பண்றாங்க, போறோம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க தலைவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அந்த பவுலுக்கு வந்து கைதியையும் காப்பாற்றணும், நூற்றுக்கு அதிபதி அதிகாரியும் காப்பாற்றணும். அப்ப இவர் ஏன் கைதி போனா இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கைதியை பத்திரமா கொண்ட ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டலைன்னா இவர் என்ன பண்ணிடுவாங்க, கொன்னு போட்டுருவாங்க. நூற்றுக்கு அதிபதி க்ளோஸ். அப்போ உங்க தலை தப்பணும்னா முதல்ல அவங்கள கவனமா பிடிச்சுக்கோங்க அப்படின்றார். எப்படியோ ஒரு வழியா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, ஆலோசனை கேட்டு போயிட்டு இருக்கும்போது 42ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருச்சு, கப்பல் சேதம், படகெல்லாம் உடைஞ்சிட்டு, நீ வீடுகளை போய் வாசி பாருங்க, எல்லாம் உடைஞ்சு நாசமாகி துண்டு துண்டாயிட்டு, கப்பலுக்கு பின்புறம் உடைஞ்சு சின்ன பின்னமாயிட்டு, இனி கப்பலை ஓட்ட முடியாது. உடனே இங்க என்ன நடக்குதுன்னா 41ஆம் வசனம், இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்ட ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையா இருந்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வேற ஒரு பிளான் பண்றாங்க. போர் சேவர்லாம் இவங்களை கொண்டு போட்டுட்டா, கொன்னு பணத்தை காட்டிட்டா என்ன நடக்கும்னா, அவன் தப்பி ஓட போனாங்க, நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லி ஆதாரம் காட்டிடலாம். ஆனா ஆதாரம் காட்டலைன்னா இவங்களை கொண்டுருவாங்க. அப்ப இவனை தப்பி ஓடி போயிடுவாங்க, கொண்டுடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்க ரெடி ஆகுறாங்க. காவல் சேவகர்கள் நான் மட்டும் பிழைச்சிருவோம், வேற வழி இல்லை அப்படின்னு இருக்கும்போது, இந்த கைதிகள்ல ஒருத்தர் யாரு, பவுல். கொன்ன யாரையும் சேர்த்து கொள்ளணும், பவுலையும் சேர்த்து கொள்ளணும். இதை அறிந்த நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதா இருந்து. ஏன் இந்த பவுலை காப்பாற்றணும் அவரு? ஏனென்றால் பவுலையும் அந்த கூட்டத்தையும் காப்பாற்ற இப்ப வழிகாட்டுறது யாரு, பவுல். பவுலையும் மற்ற கூட்டம் அந்த நூற்றுக்கு அதிபதியையும் மாலுமியையும் அந்த கூட்டத்தை எல்லாம் காப்பாற்றுறது இப்ப யாரு, பவுல் காப்பாற்றினார். பவுல் காப்பாற்றின நன்றி கடன். அவன் சொன்னதை முதலே காட்டிருந்தா கப்பலையும் காப்பாத்தி இருக்கலாம். இப்ப உயிரை காப்பாற்றினது அவனுடைய தேவன், பவுலுடைய தேவன், தேவ மனுஷன். நல்லா கவனிங்க. அப்போ இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, இப்ப தன்னுடைய சேவகர்கள் இவங்களெல்லாம் காலி பண்ணிடுவோம் தலைவரேன்னு சொல்லும்பொழுது, இவன் பவுலை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஐடியா பண்ணி உடனே ஒரு அறிக்கை எடுக்கிறார். அதை மனசுல வச்சுட்டு பவுல் தப்பணும், அதான் அவனுடைய மேட்ரு, நம்ம என்ன வேணாலும் ராஜாவுக்கு என்ன பண்ணிடலாம், பதில் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு தன் உயிரையும் பெரிதா நினைக்காமல் அவர் காப்பாற்ற நினைத்து என்ன பண்றாரு வாசிங்க. மனதாக இருந்து அந்த சீஷர் அவருடைய சேவகருடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடல்ல விழுந்து கரையேறவன் சொல்லி ஒரு அறிக்கை எடுத்தார். எப்படியா நீங்க தப்பிச்சு கரை போயிருங்கப்பா, நீந்த முடியுமா உனக்கு, நீந்தி போயிரு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. மற்றவர்கள் சிலர் பலகைகள் துண்டு எடுத்துக்கோங்க, சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் கட்டளையிட்டான். இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாரோ, எவ்வளவு புயல் அடிச்சாலும் சரி, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, இப்போதைக்கு அவருடைய கண்ட்ரோல்ல கப்பல் இருக்கு. அவர் சொல்றதான் கேட்கணும். இவர் சொல்றாரு, எப்படியாவது நீங்க என்ன செஞ்சிருக்க, கரை ஏறின்னு சொல்லி கட்டளை இடுகிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த கரை சேர்ந்தது காரணம் யாரு, பவுல். பவுலை நடத்தினது யாரு, கர்த்தர். இப்ப யார் மட்டும் கரை சேர்ந்தாங்க, பவுலும் அந்த வேலை பார்த்த எல்லா மனிதர்களும் கரை சேர்ந்துட்டாங்க. இதுக்கடையில் நிறைய சம்பவம் நடந்து, கவலைப்படாதீங்கப்பா, 14 நாள் ஆகி நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி பவுல் என்ன பண்றாரு, அவங்களை திடப்படுத்துறாரு. அவங்க மரண பயத்துல சாப்பாடு இறங்கல, செத்துருவோன்னு ஒரு முடிவானதுனால சாப்பாடு இறங்காம அப்படி இருந்தாங்க. ஆனா பவுல் சொன்னாரு, திடமனதா இருங்க, நீங்க கண்டிப்பா உயிர் பிழைப்பீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில சொல்றேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட வச்சான். பெரிய பெரிய பலம் வாய்ந்த
சேவகர்களை சாப்பிட வச்சான். அப்படி எல்லாரும் உயிர் பிச்சை போட்டார் இந்த பவுல். ஆகவே ஆண்டவர் பவுலுடைய வார்த்தையை கனப்படுத்தி கரையிலே கொண்டு வந்து சேர்த்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம எந்த மனுஷனுக்கும் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, போராட்டங்களும் தினந்தோறும் இருக்கு. ஆனா நீங்க பணத்தை வாரி எறிஞ்சும் பொருட்களை கொடுத்தும் கடைசியில் அந்த கோதுமையை கூட தூக்கி போட்டுருவாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு கோதுமை இருக்கும், அப்போ இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சோடனே தூக்கி போட்டுருவாங்களாம். ஆனா எது செஞ்சும் தப்பி பிழைக்க முடியல. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் தன் ஜீவனை காக்க முடிஞ்சது. சொத்து சுகம் எல்லாம் இழந்து ஜீரோவான பிறகு, அதுக்கு பிறகுதான் எல்லா சரக்குகளையும் தூக்கி போட்ட பிறகுதான் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம்னு சொல்லி, அதுக்கு பிறகுதான் 100க்கு அதிபதி மாலுமி எல்லாரும் ஒரு மனதாய் பவுலுடைய வார்த்தையை கேட்கறாங்க. இப்போ நாங்கள் என்னப்பா செய்யணும் சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க, மந்திரவாதம், பில்லி சூனியம், அது இது எங்கெல்லாம் போடுவோம், போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. பணங்கள் எல்லாம் செலவழிச்சு முடிஞ்சு கடைசியில் இயேசுன்னு ஒருத்தர் சொன்னாங்களே, இயேசுன்னு ஒருத்தர் சொன்னாங்களே, அவர் இலவசமா சுகம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இலவசத்துக்கு மதிப்பு அப்பந்தான் தெரிஞ்சது. நான் நினைக்கிறேன், ஒரு சுகத்துக்கு 1 கோடி ரூபான்னு வச்சிருந்தேன்னா இன்னைக்கு இயேசுக்கு மதிப்பு அதிகமாக இருந்திருக்குமோ. ஆனால் இன்னைக்கு இயேசுக்கு மதிப்பு குறையல. ஆனால் பின்னால தெரியும், முதல்ல அவங்களுக்கு தெரியறதில்ல, பின்னால தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு, ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். பார்வோன் ராஜா ஒரு பெரிய கனவை காண்கிறார். இந்த கனவை விளக்குவதற்கு, தரிசனத்தை விளக்குவதற்கு அந்த தேசத்தில் உள்ள பெரிய பெரிய ஞானிகள், மந்திரவாதிகள் எல்லாரையும் வரவழைக்கிறார். தன் அரண்மனையில் அப்படி ஒரு கூட்டம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ராஜா தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கையில என்னுடைய தரிசனம் இது, இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் சொல்லி ஞானிகள்கிட்ட கேட்கிறார். ஞானிகள்னா அறிவாளிகள், விஞ்ஞானிகளை சொல்லுகிறார். அந்த விஞ்ஞானிகள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள், இவருக்கு திருப்தியாக இல்லை. மந்திரவாதிகள்கிட்ட விளக்கம் கேட்கிறார், மந்திரவாதிகள் சொல்வதும் திருப்தியாக இல்லை. இன்னும் பலவித மனிதர்கள் இடத்துல, அதிகாரிகள் இடத்துல, எல்லாரிடத்திலையும் அவர் ஐடியா கேட்டாரு. ஒருத்தருக்கும் அவரை திருப்திப்படுத்த முடியல, அதாவது சரியான பதில் கொடுக்க முடியல. அந்த டைம்ல தான் ஏற்கனவே ஜெயிலில் இருந்து வந்த பானபாத்திரக்காரன் கூட இருக்கான் இல்லையா, அவர் ராஜாவுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. ஐயா, தரிசனங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். தேவ மனுஷன் இப்ப எங்க இருக்கிறாங்க? ஜெயில, கப்பலுக்கு அடியில, சூரிய செடிக்கு கீழே. இப்போ தேவ மனுஷன் எங்க இருக்காங்க? எங்கேயா இருக்காங்க? வேற லெவல்ல இருக்கானுங்களா? அன்னைக்கெல்லாம் எங்க இருந்தாங்க? சூரிய செடிக்கல. சூரிய செடிக்கல போன யாரு? மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா. அவரே அங்கே போய் உட்கார்ந்தாரு. கொல்லைக்கு போனாரோ? எதுக்கு போனாரியா? உயிருக்கு பயந்து போய் மனுஷன் ஒளிஞ்சு கிடக்காரு, சாவுக்கு பயந்து. அந்த தேசத்தையே, இஸ்ரவேல் தேசத்தை கலங்கடித்துக் கொண்டிருந்த தீர்க்கதரிசி தான் கலங்கி போய் சூரிய செடிக்கு கீழே படுத்து கிடக்காரு. கொலை பயம், எவனும் என்ன பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி ஊருக்கு வெளியே போய் படுத்து கிடக்கிறார். ஆண்டவர் தான் டிஃபன் அனுப்பிவிட்டார் காகத்திட்ட. ஏண்டா டேய், நான் இருக்க இல்லை, பயப்படாத. அந்த ஒரு சொமோட்டா கொரியர் இன்னைக்கு தானே கண்டுபிடிச்சாங்க, சொமோட்டா சுக்கியெல்லாம். அன்னைக்கு ஆண்டவர் காகத்தின் மூலமாக சொமோட்டா சர்வீஸ் பண்ணார். டோர் டெலிவரி அட்ரஸ் சொல்லி அனுப்புறாரு காகத்திட்ட. மயிலாப்புதூர், மேலூர் பக்கத்தில் ஒரு பெரிய சூரிய செடி, அது கீழே என்ன செய்யறாங்க? அங்க ஒருத்தர் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்துருக்காங்க. போல பயத்துல, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம வெளியே வந்தா யாரும் என்ன கொன்னுருவாங்கன்னு பயத்துல ஒளிஞ்சு கிடக்குறான். போய் இதை டெலிவரி பண்ணிரு. காகம் என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா? என்ன கொண்டு வந்துச்சு? இறைச்சி கொண்டு வந்துச்சு. காகம் வயிறார சாப்பிட்றதுக்கு. நான் சொல்றேன், காகம் எவ்வளவு பெரிய இறைச்சி தானே கொண்டு வந்துடும். சின்ன ஒரு துண்டு தான், அதால் தூக்க முடிஞ்ச அளவு ஒரு மீன் சைஸ்ல தான் கொண்டு வர முடியும். ஒரு காகம் கொண்டு வந்த இறைச்சி ஒரு தேவ மனுஷனுக்கு போதுமானதா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் கொடுத்துட்டதுனால காகம் இல்ல, சிறு எறும்பு கூட கொண்டு வரது போதுமானதா இருக்கும். இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் தரக்கூடிய சின்னதோ பெருசோ அது நம்முடைய வாழ்க்கையில திருப்தியானதா இருக்கும். எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் தந்தா திருப்தியா இருக்கும். அப்போ தேவ மனிதர்கள் எல்லாம் அந்த நாட்கள்ல பெரும்பாலும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ள கைதியா இருக்கிறாரு. இப்ப இந்த கைதியை அழைச்சு வர்றதுக்கு பார்வோன் உத்தரவிடுகிறார். வாசிங்க, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அப்பொழுது யோசேப்பு, அதோட 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் எங்க கூட்டு வராங்க? ஜெயில இருந்து கூட்டு வராங்க. அவன் நீட்டா ட்ரெஸ் பண்ணி, சவரம் பண்ணி, ஸ்ப்ரே அடிச்சு அவன் அழகா கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டின உடனே யோசேப்பு சொல்றாரு, பார்வோனுக்கு பிரதித்திரமா நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி,
என் சொப்பனத்திலே நான் கண்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார். நீ தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் பார்த்த சொப்பனத்தை சொல்றாரு. 7 புஷ்டியான பசு அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாத்தையும் தலைவர் கேட்ட அடுத்த நிமிஷம் அதுக்கு என்ன சொல்றாரு? பதிலையும் சொல்லிடுறாரு. ஐயா பார்வனே, நீங்க பார்த்த காரியம் இதுதான், இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம் அப்படி சொல்லி முடிச்ச உடனே பார்வன் கேட்கிறாரு, இதை எப்படி இந்த 7 வருஷத்தையும் இந்த 14 வருஷத்தையும் அந்த 7 கொடிய வருஷத்தை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு நீயே ஆலோசனை சொல்லிடு. இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்த உன்னாலதான் இதற்கு சரியான ஒரு தீர்வையும் கொடுக்க முடியும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ராஜா ஒரு கைதிகிட்ட ஆலோசனை கேட்கிறார். மன்னிக்கவும், அவர் கைதி இல்ல, கர்த்தருடைய மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனுடைய ஆலோசனை கேட்ட உடனே அவர் ஆலோசனை சொல்றாரு. ஆலோசனை சொல்லி முடிஞ்ச உடனே இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமா இந்த யோசேப் இந்த பார்வனுக்கு பட்டுச்சு. உடனே சொல்றாரு, இவ்வளவு பெர்ஃபெக்டா, இவ்வளவு ஞானமா, இவ்வளவு கிளியரா இந்த நாட்டை நடத்துவதற்கு என்னால கூட முடியாது. இந்த நாட்களை சமாளிப்பதற்கு, ஏன்னா இந்த தரிசனத்தை சொப்பனத்தை பார்த்த இந்த பார்வோன் மிகவும் பயந்து போயிட்டார். இது எப்படி சமாளிக்கணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போதுதான் இந்த ஆலோசனை கேட்டோன்னே எவ்வளவு பெரிய ஆண்டவர் யோசேப்பின் ஆண்டவர் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதை செயல்படுத்துவதற்கு சரியான ஆளு நீங்க தான் யோசேப்பே. யாரு? நீங்க தான். இன்றிலிருந்து உங்களை நான் அதிகாரியா மாற்றேன். உங்களை கேட்காம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவிட்டு அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் மாற்றுகிறார் இந்த பார்வோன். அதோடு நிறுத்தி விடலங்க. இன்றைக்கு ஒரு மனுஷன் வேத வல்லுநர் சொல்றாங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய பவர்னா, ஒரு ஆளுநர், கலெக்டருக்கு ஒரு ஆளுநருடைய பவர், அந்த நாட்டையே ஆளக்கூடிய முழு பொறுப்பு அவருக்கு. ராஜா டம்மியா தான் இருக்காரு, முழு பொறுப்பு இந்த இவருடைய தான், இவர் சொல்றதா செய்யணும். இதோட மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறார். அவருக்கு ஒரு அழகான அரசாங்க வீடை கொடுக்கிறார். அவருக்கு அரசாங்க காரை கொடுக்கிறார். மன்னிக்கணும், இன்னைக்கு என்ன காரு, அன்னைக்கு குதிரை வண்டியை கொடுக்கிறார். வேத வல்லுநர் சொல்றாங்க, அன்னைக்கு யோசேப்பு கல்யாணம் பண்ணது ஒரு கலெக்டருடைய மகளை, அதாவது ஒரு பெரிய அதிகாரி. நம்ம இன்றைக்கு இருக்க நிலவரப்படி ஒரு கலெக்டருடைய பொண்ணு, ஒரு கைதிங்க. நேற்று வரைக்கும் இல்லை, நேற்று வரைக்கும் இல்லை, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கைதி. ஆனா அந்த கைதி என்ன வார்த்தை சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். 14 வருஷத்துக்கு மேலாக கைதியாக கஷ்டப்பட்ட அடிமைகளாக அண்ணன் தம்பிகளால நொறுக்கப்பட்டு அவன் பிழைப்பேனோன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருந்த யோசேப்பை ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறார். அது மாத்திரம் இல்லைங்க, எந்த மனுஷனுக்கு இவரை கீழே தள்ளினாங்களோ அந்த மனுஷர்களையும் ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போஷித்து எகிப்து தேசத்தையும் அதை சுற்றி உள்ள தேசத்தையும் பஞ்ச காலத்துல காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க என்ன பண்ணினாலும், எங்க சுத்தி எங்க வந்திருந்தாலும் சரி, தேவ ஆலோசனை கேட்டால் பஞ்ச காலத்திலையும் பிழைப்பீர்கள் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். 38, 39 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 41 அதிகாரம் 38, 39 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். ஓகே, வாசிங்க. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சொல்லி கட்டளையிட்டு பெரிய தண்டோரம் போட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா நம்ம தேவனுடைய பிள்ளைகளே. அவர் பெரிய ராஜா, நான் ஏன் இவன் பேச்ச கேட்கணும், இவனே கைதி அப்படின்னு இல்ல, தேவ மனுஷன் ஒருத்தர் சொல்லி அனுப்பியிருக்கான். அவன் தேவ ஆவி இருக்கு, அவன்கிட்ட கேள ஆலோசனை, கண்டிப்பா நீங்க பிழைப்பீங்க, உங்க தேசம் காப்பாற்றப்படும் அப்படி சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு கேட்டார் பாருங்க. அப்போ ஆலோசனை கேட்கறது யாருகிட்டங்கிறத ஞானமா நம்ம மனசுல ஏத்திக்கணும். பெரிய அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம், ஆனாலும் முதல்ல யார்கிட்ட கேட்கணும்னா தேவ மனுஷன்கிட்ட, தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகிட்ட தான் நீங்க என்ன செய்யணும், முதல் ஆலோசனை கேட்கணும் சொல்லி இந்த வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 9, 10 வாசியுங்கள். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இங்கே தேவ மனுஷன் தீர்க்கதரிசி ராஜாவுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. சீரியா தேசத்து ஜனங்கள் படையெடுத்து வந்திருக்காங்க, தேசம் படையெடுத்து வந்திருக்கிறது. அப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, இன்னை மாதிரி எல்லாம் கிடையாது, யாவன் எங்க இருப்பான்னு தெரியாது. அப்போ ஒரு ஐடியா வேணும், அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேணும், அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வேண்டும்.
இப்படி இருக்கும் பொழுது இங்க தேவ மனுஷன் ஆள் அனுப்பி ராஜா கிட்ட இன்ன இடத்துக்கு போகாத, என்ன இடத்துக்கு போய் இப்படி செய்ய சொல்லி ஆலோசனை கொடுத்தோடனே தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்ச உடனே என்ன நடக்குது? இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான் வேதம் சொல்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல நிறைய அனுபவம் நமக்கு இருக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாம் நல்லது, வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அது மட்டும் போதும் சொல்லி இருந்துராதீங்க. உலக ஞானத்தை பைத்தியமாக்க வல்லமை உள்ள தேவ ஞானம் ஒன்று இருக்கிறது. குறி சொல்லுகிறவங்க இருக்கிறார்கள், உலக ஞானம். பிசாசுனா சொல்லக்கூடிய பில்லி சூனியம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள், உலக ஞானம். இதெல்லாம் ஒரு பக்கத்துல சரியா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா தேவ ஞானத்துக்கு முன்னாடி இவைகளெல்லாம் ஒன்று நின்று கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் காசுக்காக ஆலோசனை சொல்லக்கூடிய கூட்டம். இலவசமாய் கர்த்தருடைய மனுஷன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு காரியங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில நிறைய சேதங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ மனுஷனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணலாமா? அலட்சியம் பண்ணினதுடைய விளைவு பொருள் சேதம், கப்பல் சேதம். கப்பல்னா வாழ்க்கை சேதம். பொருள் சேதம் என்றால் பொருளாதார சேதம், வாழ்க்கை சேதம், உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி இருக்கிற நாம துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்காம, தன்னுடைய பலத்தை நம்பாம, தன்னுடைய அனுபவத்தின்படி நடக்காம, மனுஷனுக்கு செமையாய் தோன்றக்கூடிய வழிகள் உண்டு. அவைகளுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படியெல்லாம் போகாம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. சொல்லுறவங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. அப்ப இனிமே எங்க விருப்பப்படி நாங்க ஓடிட்டு இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி எதையும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். உங்க விருப்பப்படி, உங்க வார்த்தையின்படி நடந்த 100க்கு அதிபதி அவருடைய கூட்டத்தார் தப்பி பிழைத்தார்கள். உங்க ஆலோசனை கேட்டு நடந்த பார்வோன் அவனுடைய தேசமும் காக்கப்பட்டது. உங்க ஆலோசனை போய் கேட்டு நடந்த இஸ்ரவேலின் ராஜா தன்னை காத்து கொண்டார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க ஆலோசனை கேட்டு, உங்க பிள்ளைகளுடைய தேவ மனிதனுடைய ஆலோசனை கேட்டு நான் வாழணும் இந்த பூமியில. உங்களுடைய ஆலோசனை கேட்க நான் வாரந்தோறும் நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆலயத்துக்கு வருவேன். உங்க ஆலோசனை கேட்டுட்டு தான் அடுத்த வேலை செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் பலனும் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு காரியம் செய்யும் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை போய் அல்லது தேவ மனுஷன் இடத்துல போய் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அடுத்து செய்வோம்னு சொல்லி தேவ உண்மையான தேவ ஆவியை பெற்ற போலியான மனிதர்கள் நம்பி ஏமாறாமல் நல்ல தேவ மனிதனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. நல்ல ஆண்டவரே, தர்மையான மனமகிழ்ச்சி நேரத்தில் கூட ஜெபிக்கிறோம். இந்த 6ஆம் மாதத்தின் தகப்பனே இறுதி நாளில் வந்திருக்கிறோம், கடைசி மணித்துளியில. தகப்பனே, இந்த 6 மாதங்கள் எங்களை சுகபத்திரமாக எந்த ஆபத்துகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காமல் பாதுகாத்து வழிநடத்தி உயிரோடு வைத்திருக்கிறீர். இதற்கு உங்களுடைய சித்தம் கண்டிப்பாக இருக்கும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை தருகிறோம். நாளை தினம் 7ஆம் மாதத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போகிறோம். அடிமையை கண்ணோக்கி பார்த்துருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? 7ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தீமைகள் அணுகக்கூடாது, சோதனைகளை தொடக்கூடாது, பிரச்சனைகள் நெருங்கக்கூடாது ஆண்டவரே. வெற்றியை தப்பி பிழைப்பதற்கு வழியை உண்டு பண்ணி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன்.